ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோனி ஸ்டைல்ஸ். இது வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சென்னையில் இந்த வெள்ளரிக்காய் நமக்கு கிடைக்காது. நான் ஊர்லேருந்து வரும்போது 1-2 வெள்ளரிக்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகாய், வழுதுனங்காய் இப்படி 4ம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவேன். வெயிட்டாக இருந்தால் கூட இவர் தோலை சுமந்து கொண்டு வருவார். இதே மாதிரி வெள்ளரிக்காய் இங்கே எங்குமே கிடைக்காது. கோயம்பேடில் போனால் கொஞ்சம் உருண்டை மாதிரி வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த வெள்ளரிக்காய் கிடைக்குதோ இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வெள்ளரிக்காய் தோல் எடுத்துகிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி நாட்டு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் எந்த மிளகாய் இருந்தால் பரவாயில்ல. நல்லா குக்கரில் வேக வச்சுட்டு வெந்ததும் தேங்காய், அரை மூடி தேங்காய், கொஞ்சம் பூண்டு, ஜீரகம் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அந்த விழுதையும் இதில் ஊற்றி ஒரு டம்ளர் தயிரையும் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு இதில் ஊற்றி தாளித்து எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டான தயிர் பச்சடி கிடைக்கும். சென்னை இந்த வெயிலுக்கு இந்த மத்தியானம் லஞ்சுக்கு இதுவும் ஒரு குழம்பா தயிர் பச்சடி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நம்ம உடம்புல உள்ள ஹீட் வெளியாகி உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். இது சுகருக்கும் ரொம்ப நல்லது.